லாங் டைம் ப்ராசஸாக இருக்கக்கூடிய தொழில்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து வேலை. இவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை அமைப்பு அப்படின்னு செட் ஆகும் அப்படின்னா, முதல் விஷயம் இவங்களுக்கு ரொம்ப க்ரௌடாக சத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறது இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதே போல் இந்த 97க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுமான வரைக்கும் டீம் ஒர்க் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். தாராளமாக இவங்க டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் டீம் ஒர்க்காக பண்ணும்போது இவங்களுடைய முழுமையான திறமை அந்த டீமோட முடிஞ்சு போயிடும். உங்களோட டீம் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்க ஒர்க் எல்லாமே வந்து இவங்க கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை செஞ்சு கொடுன்னா அதையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவங்க செய்வாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்குமே தவிர வளர்ச்சி. அப்ப இவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்து டெவலப் ஆகி போயிடுவாங்க. இவங்க அந்த இடத்துல தேங்கி நின்றுவாங்க. 97 பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க்கை விட தனியா ஒர்க் பண்றது பெஸ்ட். அது இல்லாம டீம் ஒர்க்ல தான் நான் இருக்கிற சூழல் இருக்கு. ஏன்னா நான் ஒர்க் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸ்ல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த மாதிரியான படிப்பு அப்படின்னு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷினரிஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ஓகே தான்.